நான் அண்ணன் வந்து இப்போ கொடுத்த சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி ஏன் வந்து தடை செய்யணும்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அவன் வந்து ஒரு அந்த காணொலி எடுத்து போட்டு அவரோட ஃபேஸ்புக்கில் போட்டு திமுக வந்து தமிழர் இல்லையா தெலுங்கர் தானே அவர் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கமெண்ட் போட்டுருக்காப்புல. அவருக்காக தான் இந்த காணொலி சொல்கிறேன். அவர் நாங்கள் ஏற்றுக்கொண்ட இருக்க தலைவர் வந்து அண்ணன் வேல்முருகன் வந்து அவர் என்ன பண்ணாருன்னு தொடர்ச்சியாக சொன்னான். திண்டுக்கல் டாஸ்மார்க் போராட்டமாக இருக்கட்டும், விக்கிரவாண்டி டோல்கேட் போராட்டமாக இருக்கட்டும், தமிழர் வேலை தமிழருக்கு என்ற போராட்டமாக இருக்கட்டும், பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய போராட்டமாக இருக்கட்டும், மாநாடு மயிலாட போராட்டமாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக எண்ணற்ற என்எல்சி போராட்டமாக இருக்கட்டும், எண்ணற்ற போராட்டங்கள் இருக்குது. இது வந்து எங்கள் தலைவர் வேல்முருகன் அவரோட வரலாறு. அவரோட ஃப்ளாஷ்பேக் போனால் இவ்வளோவும் செஞ்சுருக்காரு. இப்போ அப்படியே இன்னொன்று ஆப்போசிட்டில் ஒன்று சொல்கிறேன். 97 காலத்தில் என்ன பண்ணுறாருன்னா திமுகவுக்கு மேடை பேச்சாளராக அறிமுகமாகிறார். அடுத்தது என்ன பண்ணுறாரு, 2001 காலத்துக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, தேமுதிக ஐயா விஜயகாந்த் வந்து பச்சை தமிழ்னு சொல்லிட்டு மேடை பேசுகிறார். அதை பேசி முடிச்சோன்னே அடுத்தது என்ன பண்ணுறாரு, உடனே நம்ம அம்மையார் ஜெயலலிதா அவங்கக்கிட்ட போயிட்டு வந்து அவங்களுக்கு பேச்சாளராக போயிட்டு பேசி கட்சியை வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கட்சிக்கு வந்து பலம் சேர்க்க விதமாக பேசுகிறாரு. ஏன்னா வந்து ஈழம் நடந்துகிட்ருக்கு. அந்த சமீபத்தில் இவங்க ஜெயிச்சா அங்கே இலை மலர்ந்தால் இலை மலரும்ன்ட்டு ஒரு மிகப்பெரிய லாபியை பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, திராவிட கொள்கை ஏற்ற பெரியாரும் தமிழ் தேசியம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு முன்னெடுத்து ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த வேலையை செய்கிறார். அடுத்தது என்ன பண்ணுறாரு, 2016 அப்புறம் கட்சி ஆரம்பித்த பிறகு பெரியாரே அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் எதிர்த்து ஒரு அரசியலை பண்ணி 2016 தலைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லாபி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ எங்கள் தலைவரோட வரலாறு அப்படி நோக்கி போனீங்கன்னா தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பல சிறைச்சாலைகள் பல இன்னல்கள் இருக்குது. உங்கள் தலைவரோட வரலாறு போனீங்கன்னா